வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது எஸ்பி சோலார் டெக்னாலஜி, சின்ன சேலம், கள்ளக்குறிச்சி மாவட்டம். நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரத்தில் பார்த்திங்கன்னா 5 கிலோவாட் சோலார் ஆன்கிரிட் சிஸ்டம் மானியத்தில் பண்ணி கொடுத்துருங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோ பற்றி முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இது சங்கராபுரத்தில் இது நாகராஜ் சாருக்கு தான் பண்ணி கொடுத்துருக்குறேங்க. இவர் நம்ம சப்ஸ்கிரைபருங்க. இவர் இப்போ நண்பர் ஆகிட்டார். பார்த்திங்கன்னா மாடியில் 5 கிலோவாட்டுக்கு பேனல் போட்டுக்கிறோம். இது மொத்தம் 2 சர்வீஸ் இருக்குது. உங்களுக்கு கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் 3 கிலோவாட்டும், மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் 2 கிலோவாட்டுன்னு சொல்லிட்டு 2 சர்வீஸு. இவங்களுக்கு சப்சிடின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 கிலோவாட்டுக்கு 78,000, 2 கிலோவாட்டுக்கு 60,000 சப்சிடி வருங்க. இப்போ ஸ்டாண்ட் ஒர்க்கெலாம் பண்ணிகிட்டு இருக்குங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கால்லையும் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பக்கெட் ஒன்று போட்டுக்கிறோம். அது எதுக்காகனா அதில் அவங்க காங்கிரீட்டு கலக்கி அதில் போட்டுக்கிறேன்ட்டு. ஏன்னா பில்டிங் ட்ரில் போடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தார் கஸ்டமரு. அதனால் நாங்கள் அதில் கலக்கி போட்டுக்கிறோம் அப்படின்ட்டாருங்க. அது போட்டதுக்கப்புறம் தான் அப்புறம் நம்ம பேனலில் ஃபிட் பண்ணுற ஒர்க்கு பண்ணிகிட்ருக்குறோம். பேனலில் ஃபிட் பண்ணிட்டுருக்குறோம். இந்த ஒர்க்கு தான் பார்க்குறீங்க. இதில் நம்ம சோலார் பேனல் பார்த்திங்கன்னா அதானி பிராண்டில் N-type டாப்கான் டெக்னாலஜி தான் நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கிறோங்க. லைட்னிங் அரெஸ்ட்டு கேட்டிருந்தார். ஸோ லைட்னிங் அரெஸ்ட்டும் பார்த்திங்கன்னா நம்ம ஹைட்டு 8 அடிக்கு ஒரு பைப் செஞ்சு அது மேலே லைட்னிங் அரெஸ்ட் வச்சுக்கிறோம். அதுவும் ஒரு பக்கெட்டில் போட்டு காங்கிரீட் போட்டு நீங்கள் பார்க்குறீங்க அந்த வீடியோவில். அந்த மாதிரி தான் நம்ம ஃபிட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம இந்த ஆன்கிரிட் சிஸ்டம் போகிறதுனால என்ன அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்திங்கன்னா, நம்ம கரண்ட்டு பில்லு இது முற்றிலுமே 0 பண்ணிடலாங்க. ஆனால் இதில் நெட்வொர்க் சார்ஜஸ்ன்னு ஒன்று போடுறாங்க. அதாவது மினிமம் சார்ஜஸ் மாதிரி அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. அது மட்டும் தான் நமக்கு இப்போ 3 கிலோவாட் அப்படின்னா ஒரு ₹250, ₹300 அந்த ரேஞ்சுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் மீதி எல்லாமே கரண்ட் பில் உங்களுக்கு யூனிட்லாம் 0 பண்ணிடலாம். யூனிட் 0ங்கிறப்போ உங்களுக்கு கரண்ட் பில்லு 0 தான். அந்த மினிமம் சார்ஜஸ் மட்டும் அந்த நெட்வொர்க் சார்ஜஸ் நம்ம போடணும். ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 95% உங்களோட கரண்ட் பில் நம்ம 0 பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி இதனோட ஆப்ரேஷன் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு டவுட்ஸ் இன்னும் இருந்துகிட்டே தான் இருக்குது. அதாவது இது எப்படி ஒர்க் ஆகும்னா, உங்களுக்கு சோலார் பேனல் டே டைமில் ஜென்ரேட் ஆகிறது டேரெக்டாக ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி லோடுக்கு தான் அனுப்புங்க. நீங்கள் வீட்டில் என்ன லோடு இருந்தாலும் சரி, அதாவது ஏசி, மோட்ரு, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, லைட்டு, ஃபேனு, டிவி, எந்த லோடாக இருந்தாலும் சோலார்லேருந்து வர பவர் அப்படியே டேரெக்டாக உங்களுக்கு லோடுக்கு போய்க்கும். சப்போஸ் சோலார் பத்தலை அப்படின்னா அப்போது அது பத்தாவதுக்கு மட்டும் எலக்ட்ரிசிட்டிலேருந்து எடுத்துக்கும். ஸோ அந்த எலக்ட்ரிசிட்டிலேருந்து எடுக்கிறது அது எக்ஸ்போர்ட் எனர்ஜின்னு சொல்லி நம்ம மீட்டரில் ரெக்கார்ட் ஆகிட்டு வரும். நம்ம ஈபிலேருந்து பை டைரக்ஷன் மீட்டர் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதில் நமக்கு ரெக்கார்ட் ஆகிட்டு வரும். சப்போஸ் நம்ம லோடு எதுவுமே யூஸ் பண்ணல அப்படிங்கிறப்ப சோலார்லேருந்து ஜென்ரேட் ஆகிற பவரு அது ஈபிக்கு எக்ஸ்போர்ட் ஆயிரும். அது எக்ஸ்போர்ட் எனர்ஜின்னு சொல்லி நமக்கு அந்த நெட் மீட்டரில் நமக்கு எல்லாம் ரெக்கார்ட் ஆகிட்டு வரும். ஸோ நமக்கு பில்லு கால்குலேட் பண்ணும்போது இம்போர்ட் எனர்ஜி எவ்வளோ யூனிட்டு, எக்ஸ்போர்ட் எனர்ஜி எவ்வளோ யூனிட்டுன்னு பார்த்து அது ரெண்டையும் மைனஸ் பண்ணி வர்றது தான் நம்ம பே பண்ண போகிறோங்க. அதில் நம்ம யூனிட் 0 இருக்கும். சப்போஸ் நமக்கு ஒரு 50 யூனிட் 100 யூனிட் அதிகமாக இருக்குதுன்னா அது அடுத்த மாதம் அது கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்குவாங்க. நீங்கள் அடுத்த மாதமும் நீங்கள் எக்ஸ்ட்ரஸாக இன்னொரு 200 யூனிட் எக்ஸ்ட்ரா இருக்குன்னா அது மறுபடியும் அதுக்கு அடுத்த மாதம் நம்ம கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்குவாங்க. இந்த மாதிரி கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டு போயிட்டு நமக்கு மார்ச்சில் அது நீல் பண்ணிடுவாங்க. நம்ம இப்போ மேலே பேனலில் ஃபிட் பண்ணி வச்சுங்க. மேலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2 ஸ்ட்ரிங் ஒயர் வரும். அதாவது 3 கிலோவாட்டுக்கு ஒரு செட்டு ஒயரும், 2 கிலோவாட் ஒரு செட்டு ஒயரும். ஸ்டாண்ட் ஒரே ஸ்டாண்டாக போட்டோம் 5 கிலோவாட்டுக்கும். அதில் 2ஆக பிரித்து மேலேருந்து 2 ஸ்ட்ரிங்காக நம்ம கீழே கொண்டு வரோம். அதில் பார்த்திங்கன்னா நம்ம கீழே மீட்டர் பக்கத்துலேயே நம்ம இன்வெர்ட்ரு, ஏசி பாக்ஸு, டிசி பாக்ஸு எல்லாமே ஃபிட் பண்ணுறோங்க. அந்த மீட்டர் கீழே பார்த்திங்கன்னா 3 கிலோவாட் ஒரு செட்டும் 2 கிலோவாட் ஒரு செட்டும் மொத்தம் 2 செட்டாக ஃபிட் பண்ணிக்கிறோம். அதை பார்த்துட்டு இருக்கிறீங்க. இப்போ இன்வெர்ட்டர் ஃபிட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இன்வெர்ட்டர் பார்த்திங்கன்னா 3 கிலோவாட்டு 2 கிலோவாட் ரெண்டுமே பாலிகாப் பிராண்டு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். இதுக்கு 7 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறாங்க. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா நீங்கள் ஒய்ஃபை வீட்டில் இருந்ததுன்னா நீங்கள் ஆன்லைன்லேயே நம்ம எவ்வளோ ஜென்ரேஷன் ஆகுது அப்படிங்கிறது நம்ம பார்த்துக்கலாங்க. இப்போ இவங்களுக்கு பார்த்திங்கன்னா 2 சர்வீஸ் இருக்குங்க. 2 சர்வீஸுமே ஒரே பேரில் இருக்குது. ஸோ அப்போ நம்ம அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம 2 வெவ்வேறு பேங்க் அக்கௌண்ட்டு நம்ம கொடுக்கணுங்க. அப்போ தான் நமக்கு சப்சிடி கிளைம் பண்ண முடியும். உங்களுக்கு அந்த மாதிரி ஒரே பேரில் 2 சர்வீஸ் இருந்தால் நீங்கள் 2 பேங்க் அக்கௌண்ட் இருந்தால் நீங்களும் கிளைம் பண்ணிக்கலாம். அது இப்போ இவங்க பார்த்திங்கன்னா பேங்க் லோனுக்கு தான் போய்க்கிறாங்க. இவங்க 2 சிஸ்டமும் பேங்க் லோனில் அப்ளை பண்ணி பேங்க் லோன் மூலிமா தான் ஃபுல்லாக ப்ராசஸ் பண்ணியிருந்தோம். இப்போ உங்களுக்கும் சோலார் போடணும், பேங்க் லோன் அப்ளை பண்ணி கொடுக்கணும்னா நாங்களும் எல்லாமே பண்ணி கொடுக்குறோங்க. நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸு நம்ம கேட்குற டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதில் நம்ம நேஷ்னல் போர்ட்டலில் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு ஜன் சமத் போர்ட்டலில் பேங்க் லோனுக்கு நம்ம அப்ளை பண்ணி கொடுப்போம். அதை நீங்கள் அந்த டாக்குமெண்ட் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு நீங்கள் பேங்க்கில் போய் கொடுத்தீங்கன்னா அவங்க லோனுக்கு ப்ராசஸ் பண்ணி அமௌண்ட்டு க்ரெடிட் பண்ணி விடுவாங்க. நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணி கொடுக்குறோங்க. நம்ம டான்ஜெட்கோ அப்ரூவ்டு வெண்டாரு. ஸோ உங்களுக்கு கரண்ட் பில் யாருக்கு அதிகமாக வருதோ ₹1000 ₹2000 மேலே வரவங்க நீங்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். நம்பர் கீழே கொடுத்துக்குறோம். அதில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணி கொடுக்குறோங்க. ஒர்க் எல்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சிங்க. நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா ஏசி பாக்ஸு, டிசி பாக்ஸு,
அது பார்த்திங்கன்னா 2 செட்டுக்கும் நம்ம பண்ணி அதை நம்ம அவுட்புட் கொடுத்துருக்குறோம். அப்புறம் இதில் பார்த்திங்கன்னா நம்ம எர்த்திங்குமே இதில் நம்ம ப்ராப்பராக எல்லாம் பண்ணி கொடுத்துக்குறோங்க. நம்ம காப்பர் ஒயர் போட்டு எல்லாம் மேலேருந்து கீழே லைட்னிங் ரெஸ்ட்டுக்கு ஒன்று, ஏசிக்கு ஒன்று, டிசிக்கு ஒன்று அந்த மாதிரி பண்ணி கொடுத்துக்குறோங்க. நீங்கள் உங்களுக்கு சோலார் போடணும், கரண்ட் பில்லு வந்து உங்களுக்கு 4000 5000 வருதுன்னா நீங்கள் எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணலாம். 1000 ரூபாய்க்கு மேலே வரவங்களும் போடலாம்.